அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வளர்பிறை 22/12/2023 தசமி திதி காலை 8:17 வரை. அதன் பிறகு ஏகாதசி திதி. சவனோக்குள்ள அஸ்வினி நட்சத்திரம் இரவு 9:36 வரை. அதன் பிறகு பரணி நட்சத்திரம். கீழ்நோக்கு நாள் அமிர்த யோகம் இரவு 9:36 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை, மதியம் 1 மணியிலிருந்து 3 மணி வரை, மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை தனுசு லக்னம். லக்னத்திலேயே சூரியன் புதன் வக்கரமாக, கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு, மேஷத்தில் சந்திரனுடன் குரு பகவான் வக்கரமாக, கன்னியில் கேது, துலாத்தில் சுக்கிரன், விருச்சிகத்தில் செவ்வாய். இன்று என்ன செய்யலாம்? கடன் தீர்க்க, வியாபாரங்கள் பேசி முடிக்க, அதே போல பசு தொழுவம் கட்ட, வாகன பழுது நீக்க, மரக்கன்றுகள் நட நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, சுமக்க தெரிந்து கொண்டால் சுமைகளும் சுகமானதுதான். சமாளிக்க தெரிந்து கொண்டால் சவால்களும் நமக்கு சமமானதுதான். சவால்களும் நமக்கு சந்தோஷம்தான். ஆமாங்க, அதனால தாங்க சுமைகளையோ சவால்களையோ கண்டு ஒருபோதும் நீங்கள் பயப்பட மாட்டீங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. இயல்பாக நீங்கள் பேசுகிறது கூட அடுத்தவங்களுக்கு எரிச்சலை உண்டாக்குற மாதிரி இருக்கும். உங்களுடைய பதில் கூட இன்றைக்கி அப்படி தான் இருக்கும். ஏதோ நீங்கள் திமிராக பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி அடுத்தவங்களுக்கு நினைக்க தோணும். ஏன்னா ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கும்போது நீங்கள் பேசுகிற பேச்சோட துணி கூட அது மாதிரி இருக்கும். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் கோபப்படாமல் பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்குங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும். அதே போல் வண்டி வாகனத்தையும் கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க. வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடியே எரிபொருள்லாம் இருக்கா, ஃபியூல் இருக்கா, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. ஹெல்மெட் எடுத்துட்டோமா, சீட் பெல்ட் போட்டோமா, இதெல்லாம் யோசிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. புது முயற்சி எதுவாக இருந்தாலும் யோசித்து பண்ணுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி செல்வாக்கு அதிகரிக்குங்க. ஆனால் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் வியாபார விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு கான்ட்ராக்டில் கையெழுத்து போகிறதா இருந்தாலும் தவிர்க்கணுங்க. அதே போல் உத்தியோகத்திலேயும் சின்ன சின்ன வேலை சுமைகள் இருக்கும். குடும்பத்திலேயும் அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு பனங்கற்கண்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, விழுந்து விழுந்து சிரிப்பதில் தவறில்லை. ஆனால் விழுந்தவர்களை பார்த்து சிரிப்பது தான் மிகப்பெரிய தவறாகும். ஆமாங்க, போயின்னு இருக்கும் பொழுது யாராவது தடுமாறி விழுந்தாங்கன்னா ஓடிப்போய் கை தூக்கி விடக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. வாழ்க்கையாக இருந்தாலும் அல்லது சாலையில் விழுந்தாலும் எங்கு விழுந்தாலும் முதலுதவியை முதலாவதாக செய்யக்கூடிய மனிதாபிமானிகளும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. சுப செலவுகளை இன்றைய நாள் கொடுத்து கொண்டிருக்குங்க. அதனால் என்ன இப்படியெல்லாம் செலவாகுதுன்னு சில நேரங்களில் நினைக்க தோணுங்க. ஏற்கனவே
ஏற்கனவே 12வது வீட்டில் குரு பகவான் உட்கார்ந்துட்டு பாடாப்படுத்துகிறாரு. 50,000 முடிக்கலாங்கிற விஷயம் எல்லாமே 70,000 போய் முடியுது. அது மாதிரி எதை எடுத்தாலும் ரெட்டிப்பு செலவாகுதுங்கிற மாதிரியான தர்ம சங்கடமான சூழ்நிலை இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. ரோகிணி நட்சத்திரக்காரங்க தான் இன்றைக்கி ரொம்ப சிக்கனமாக இருக்கணும், அடுத்தவங்க விவகாரத்தில் தலையிடாமல் இருக்கணும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் டென்ஷன்லாம் கொஞ்சம் இருக்கும், கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ஓரளவு பணவரவு உண்டு, வெற்றி உண்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்குங்க. உங்கள் ராசிக்கு சாதகமாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவு, ஷேர் மார்க்கெட் மூலமாக லாபம், ஏற்கனவே வாங்கி போட்டு வச்சுருந்த இடம் இப்போ நல்ல விலைக்கு போகுது, கொடுத்துட்றீங்களான்னு வந்து கேட்டாங்க. அதை நினைக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஏதாவது ஒரு இடத்த விற்றுட்டு இருக்கிற கடனை அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்கலாம்ல அப்படிங்கிற திட்டம் மனசுக்குள்ளார ஓடின்னு இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லா இருக்குதுங்க. எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். குடும்பத்திலேயும் நிம்மதி உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப சுமார் தான். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, பிறருக்கு நன்மை செய்ய தொடங்கினாலே போதும், உங்களை நன்மை தொடரத் தொடங்கிவிடும். ஆமாங்க, அதனால தாங்க அடுத்தவங்களுக்கு நீங்கள் நல்லது செய்வீங்க. அடுத்தவர்களுக்கு நல்லது செய்வதன் மூலமாக உங்களை நாடி நன்மையெல்லாம் வரத் தொடங்கி விடுங்க. எல்லா வகையிலுமே எல்லோருக்கும் எல்லா உதவிகளையும் செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டு. பணப்புழக்கமும் இன்றைக்கி பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. அதே போல் சுக்கிரனும் சொந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கும் சொந்த வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்பை அவர் உருவாக்குவார். முன்னாடி லோன் எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொன்ன மேனேஜர் திடீர்னு கூப்பிட்டு, சார் நீங்கள் வாங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். பழைய பிரச்சனை சிக்கல்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் இப்போ சரியாகும். எல்லா வகையிலுமே மனசில் நிம்மதியும் உண்டாகுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே ஒரு பலத்தை சேர்க்கக்கூடிய அளவில் உங்களுக்கு குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வியாபாரம் ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்குங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்த சில சிக்கல்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. சகோதர வகையிலையும் நல்லது நடக்கும். சகோதரிக்கு திருமணம் பேசுங்க, கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்று தீருங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள், தொந்தரவுகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, தூங்கச் செய்வதல்ல புத்தகம். எந்த புத்தகம் கையில் எடுத்தவுடன் உங்களை தூங்க விடாமல் செய்கிறதோ அதுவே நல்ல புத்தகம். ஆமாங்க, புத்தகம் படிக்கும் பழக்கம் உங்களுக்கு எப்பொழுதும் உண்டுங்க. வெற்றி பெற்ற மனிதர்களை பற்றி அதிகம் தெரிந்து வைத்து கொண்டு அந்த பாதையில் செல்வது போல தெரிந்து, ஆனால் தனக்கென ஒரு தனிப்பாதையை அமைத்து கொண்டு வெற்றி பெற்று காட்டுபவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் குரு பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். தடங்கல்கள் எல்லாமே கொஞ்சம் விலக ஆரம்பிக்கும். மனசுக்குள்ளார இருந்து வந்த தயக்கம், தடுமாற்றம், ஏக்க பெருமூச்சு இதிலேருந்தெல்லாம் விடுபட்டு இன்றைய தினம் தைரியமாக சில முக்கியமான முடிவுகள்லாம் எடுப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க.
பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. அக்கம் பக்கத்தில் அவசரத்துக்கு அதிக வட்டிக்கு வாங்கின பணத்தை தந்து முடிக்கிறதுக்கு சில வழிவகைகள் இன்றைக்கி தெரிய ஆரம்பிக்குங்க. விஐபிகளாலும் இன்றைக்கு ஆதாயம் இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்த சில பாதிப்புகள் எல்லாம் விலகி போட்டிகள் எல்லாமே குறைஞ்சி இன்றைக்கி கூடுதல் லாபம் உங்களுக்கு கிடைக்க தொடங்கிடுங்க. அதே போல் உத்தியோகத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள்லேருந்து விடுபட்டு உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்கும். அதிகாரிகள் பாராட்டும்படியும் இன்றைக்கி நீங்கள் நடந்துப்பீங்க. சின்ன சின்ன சலுகைகள் அதெல்லாம் கூட கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. பெற்றோருடன் இருந்து வந்த மனத்தாங்கல்கள் எல்லாமே விலகும். சகோதரங்களுக்கும் நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே போல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, சுப செலவுகள் இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, உன்னை பயன்படுத்திவிட்டு தூக்கி எறிந்தவர்களும் ஒரு நாள் தூக்கி எறியப்படுவார்கள். காத்திரு. மகிழ்வதற்காக மட்டுமல்ல, மன்னிப்பதற்காக மட்டுமே. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் உங்களை யாராவது துரோகம் உங்களுக்கு யாராவது செய்தாலோ அல்லது உங்களை ஏமாத்தினாலோ நீங்கள் அதுக்காக கவலைப்பட மாட்டீங்க. எல்லாம் கடவுள் இருக்காரு, காலம் பார்த்து கொள்ளும் என்று காத்திருந்து காய்களை நகர்த்தக்கூடிய காரியதரிசிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்கள்லேருந்து விடுபட்டு இன்றைக்கி கொஞ்சம் நிம்மதியாக இருப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. பணவரவு, செல்வாக்கு எல்லாமே ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. பிரபலங்களையும் இன்றைய தினம் நீங்கள் சந்தித்து சந்தோஷப்படுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன கடுகடுப்பு, முணுமுணுப்பு இருக்கத்தான் செய்யும். ஏன்னா கண்டகச்சனி இருக்கிறதுனால ஒருத்தவங்க சந்தேகப்பட்டு கொண்டு இருக்காமல் அனுசரித்து கொண்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. வெளிவட்டாரத்திலேயும் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்றைக்கி கூடுதலாக உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்குங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சில நெருக்கடிகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னேறுவீங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவைப்படுது. வேலை சுமை ரொம்ப அதிகமாக இருக்குது, செலவும் கூடிக்கிட்டே போகுதுங்கிற மாதிரியான திக்கல் திணறல் ஒரு பக்கம் இருக்குங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடந்த சில நாட்களாக இருந்து வந்த தடங்கல்கள் விலகி இன்றைய தினம் மனசுக்குள்ளார ஒரு தெம்பு, தைரியம் வர ஆரம்பிக்குங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கி நிம்மதி உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, எதையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் மனநிலை இருந்துவிட்டால் நம்மை விட உலகில் சந்தோஷமாக இருப்பவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் இப்பெல்லாம் எதற்காகவும் பயப்படுறதில்ல, எதற்காகவும் அச்சப்படுறது கிடையாது. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தைரியசாலிகளாகவும் அனுபவசாலிகளாகவும் ஆகிக்கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. ஆனாலும் இன்றைய தினம் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல், ஏமாற்றங்கள்லாம் கொஞ்சம் இருக்குங்க. குடும்பத்தில் கூட அனுசரித்து போகிறது நல்லதுங்க. மற்றவங்க மனநிலையை, குணநிலையை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய நிலையை நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. அதை விட்டுட்டு உங்களை யாரும் சரியாக புரிஞ்சிக்கல அப்படிங்கிற மாதிரி மற்றவங்கள குறை சொல்லாமல் இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். அதே மாதிரி இரவல் பணம் தர வேண்டாம், இரவல் கடனும் இன்றைக்கி வாங்க வேண்டாம். அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. யாருக்காகவும் கையெழுத்து போட்டு இதுலேயும் சிக்கிக்காதீங்கன்னா சந்திராஷ்டமம் இருக்கிற அன்னைக்கு கேரண்டர் கையெழுத்தெல்லாம் போட்டுறக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும்.
ஏன்னா அப்புறம் லோனை நீங்கள் தான் கட்ட வேண்டியிருக்கும், கவனமாக இருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி முன்ன பின்ன தான் இருக்கும், அவசரப்படாதீங்க. உத்தியோகத்திலேயும் சின்ன சின்ன மறைமுக எதிர்ப்புகள் கொஞ்சம் இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க, ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் பரவாயில்ல, ஆனால் அதே நேரத்தில் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்கும், கொஞ்சம் நிதானம் தேவைப்படுதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, அறிவு ஒரு கூர்மையான கத்தி. அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்து நன்மையும் தீமையும் அமைகிறது. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் நல்லதுக்கு தான் உங்கள் புத்தியை பயன்படுத்துவீங்க. நம்ம புத்தியால், நம்ம அறிவால், நம்முடைய வசதியால், நம்முடைய உழைப்பால் 4 பேருக்கு நல்லது நடக்கணுமே தவிர யாருக்கும் கெடுதல் நடந்துடக்கூடாது, எந்த கெட்டதுக்கும் நாம் துணை போகக்கூடாதுங்கிற மனிதநேய பார்வையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் நேருக்கு நேராக பார்க்குறதோட குரு பகவானும் நேராக பார்க்குறாருங்க. ரொம்ப நாள் பிரச்சனை இன்றைக்கி தான் தீர்ந்தது, அப்பாடா இப்போ தான் கொஞ்சம் நிம்மதி வருது மனசுக்கு அப்படிங்கிற அளவுக்கு சில பழைய சிக்கல்களுக்கு இன்றைக்கி தீர்வு கிடைக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஏதோ ஓடின்றிருக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது போய் இன்றைக்கி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு சில பழைய சம்பவங்கள் சமாச்சாரங்கள் எல்லாம் பேசி அதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு, சமாதான தீர்வு காணக்கூடிய நல்ல நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குதுங்க. அதே மாதிரி வரன் வீட்டார் பெண் வீட்டார் போய் பார்த்துட்டு வர்றது, மகளுக்கு கல்யாண விஷயமாக பேசுகிறது, அதெல்லாமே நீங்கள் பேசலாங்க. இன்றைக்கி சாதகமாகவே இருக்குதுங்க. வெளிவட்டாரமும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. சுக்கிரன் உங்களுக்கு வலிமையாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் முன்ன மாதிரி இல்லாமல் இப்பெல்லாம் தடாலடியாக சில முடிவுகள்லாம் எடுப்பீங்க. பணவரவும் உண்டு, வியாபாரமும் உங்களுக்கு அதிகமான லாபம் தரும். கூட்டுத் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி திடீர் லாபத்தை எதிர்பார்க்கலாம். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. அதே போல் உங்களுடைய மகனுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதே போல் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதை விட ரொம்ப அருமையாக இருக்குது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, எதிர்பார்ப்பதை விட எதிர்கொள்வதை கற்றுக்கொள்ளுங்கள். இங்கு எதிர்பார்க்கும் வாழ்க்கை கிடைப்பது அமைவதை விட எதிர்கொள்ளும் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஆமாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் வாழ்க்கை துணை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்லாம் ஒரு லிஸ்ட்டெல்லாம் கொடுத்துட்டு இருந்தீங்க. கடைசியில் அது மாதிரியே கல்யாணம் ஆச்சு, ஏதோ ஆச்சு, சரி பரவாயில்ல அப்படின்னு என்ன கிடைச்சதோ அந்த கிடைச்சதை நாம் எப்படி ரொம்ப பெருசாக கொண்டு வர முடியும், அதை வச்சு எப்படி நாம் வாழ்க்கையை நடத்தி மேலே வர முடியும் அப்படின்னு எப்பொழுதும் யதார்த்தமாக சிந்திக்கக்கூடிய யதார்த்தவாதிகள் எல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. மனக்குழப்பங்கள்லேருந்து வெளியில் வருவீங்க. தைரியமாக சில முடிவுகளும் எடுப்பீங்க. சொல்லிடலாமா வேண்டாமா அப்படின்னு குழம்பின்னு இருந்தீங்க. என்னானாலும் பரவாயில்ல, சொல்லிடலாம், விலகிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. சொத்து பத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால வாஸ்து தோஷம் இருக்கிற இடத்த வாங்கிடாதீங்க. வீடு வாங்கிறதா இருந்தாலும் கிழக்கு வாசல் தெற்கு வாசல் வீடாக இருந்தால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. தேங்கி கிடந்த சரக்கெல்லாம் இன்றைக்கி விற்க ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி லாபமும் இன்றைக்கி அதிகமாக இருக்குங்க. உத்தியோகத்தில் எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதிகாரிகள் உங்கள்கிட்ட சில முக்கியமான பொறுப்புகளை கொடுக்கறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குது.
பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப டென்ஷனாக இருந்தீங்க. ஆனால் இன்றைக்கி எல்லா வகையிலுமே சாதித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, அதிகாரம் செய்யும் இடத்தில் இருந்தாலும் அன்பாக பேசுங்கள். ஏனென்றால் யாருக்கும் எந்த நாற்காலியும் நிரந்தரமில்லை. ஆமாங்க, அதனால தாங்க பெரிய பொறுப்பு, பதவி, பட்டம், பணம், காசுன்னு பல விதத்தில் எல்லாரும் பார்க்குறபடி ரொம்ப பெருசாக வளர்ந்தாலும் எளிமையாக எப்போதும் வாழ்ந்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடன் 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் சந்திரன் சேர்ந்ததுனால வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்களிடம் மனம் திறந்து சில விஷயங்களை பேசுவீங்க. அவங்க கூட சேர்ந்து முதலீடு செய்து ஏதாவது சொத்து வாங்கிறதோ அல்லது வியாபாரம் தொடங்குறதோ அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வெளிவட்டாரமும் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. வியாபார வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. பிள்ளைகளுடைய திருமணம் தள்ளிக்கிட்டே போகுதுங்கிற கவலை ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி ஏதாவது பொருத்தமான ஜாதகங்கள் வர்றது கூட வாய்ப்புகள் இருக்குதுங்க. குலதெய்வ கோவிலுக்கும் நீங்கள் ஒரு தடவை போய் வந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. அதே போல் வியாபாரத்திலேயும் புது முயற்சிகள் இன்றைக்கி பலிதமாகும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. ஆனால் கடுமையான உழைப்பு தேவைப்படுது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா வேலை பார்க்குறோம், பொறுப்பாக இருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தலையிலேயே எல்லா வேலையும் கட்டுறாங்களேன்னு சில நேரங்களில் அழுத்து கொள்ள வேண்டிய சூழலும் இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால முன்னாடியெல்லாம் உங்களை பார்த்தும் பார்க்காம போன சில உறவுகள்லாம் இப்போ வலிய வந்து பேசுவாங்க, உங்களை தேடி வருவாங்க, அன்பாக விசாரிப்பாங்க, வேறு ஏதாவது உதவி வேணுமான்னு கூட கேட்பாங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், வேலை சுமை இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, உங்களிடம் கற்றுக்கொள்ளும் மனம் இருந்தால் நீங்கள் குழந்தைகளிடமிருந்து கூட கற்றுக்கொள்ளலாம். ஆனால் அந்த மனம் இல்லாவிட்டால் புத்தரிடமிருந்து கூட நீங்கள் எதையுமே கற்றுக்கொள்ள முடியாது. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு சின்ன சின்ன சம்பவங்கள் வாழ்க்கையில் நடந்தாலும் கூட ஏன் இந்த சம்பவம் நடந்தது, இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்தது என்ன நடக்கப் போகுது, என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒன்றுக்கொன்று தொடர்புபடுத்தி ஒன்றுக்கொன்று பிணைவுபடுத்தி இணைத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு ஞானிகளெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்குதுங்க. 4ஆம் இடத்துல குரு பகவானுடன் சந்திரன் இருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் தான் கொஞ்சம் அக்கறை காட்டணும். வண்டியில் இருக்கக்கூடிய பழுதை நீக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. மெக்கானிக் ஷெட்டுக்கு போச்சு, வண்டி திரும்பலை, இன்றைக்கி அதெல்லாம் சரியாகி வண்டியை எடுத்துருவீங்க. அதே மாதிரி வீட்டில் வந்து பராமரிப்பு செலவுகள், மிக்சி கொஞ்சம் பழுதாச்சு அதை கொஞ்சம் மாற்றிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான அத்தியாவசிய செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. அதே போல் ராகு உங்களுக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வேற்று மொழிக்காரங்க, வேறு மாநிலம் நாட்டில் இருக்கிறவங்க அவங்க மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. 7.5 சனி பாடாப்படுத்திட்டு தான் இருக்குது. போதா குறைக்கு சூரியன் வேறு 12ல் வந்து உட்கார்ந்துட்டார். தூக்கமும் வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையும் ஒரு பக்கம் இருக்கும். ஒரு சோர்வு களைப்பும் ஒரு பக்கம் இருக்குங்க. வியாபாரத்தில் என்னென்னமோ நாமும் பண்ணி பார்த்துட்டோம், எதுவும் நமக்கு கிளிக் ஆக மாட்டேங்குதேன்னு நீங்கள் வருத்தப்பட்டு இருக்காதீங்க. மே மாதத்திலேருந்து உங்களுக்கு பொற்காலம்தான், அதனால் கொஞ்சம் அனுசரித்து கொண்டு போக பாருங்கள். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகளையும் பகைச்சிக்க வேண்டாம்,
கூட வேலை பார்க்குறவங்களையும் பகச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சோர்வு களைப்பு இருக்குங்க. கவனமாக இருக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, முடியாது என்பவருக்கு மூங்கில் ஒரு முட்புதர்தான். ஆனால் முடியும் என்பவருக்கு மூங்கில் 1000 புல்லாங்குழல் தான். ஆமாங்க, சிலர்லாம் சவால்களை ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. மற்றவங்களால் செய்து முடிக்க முடியாத பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் எடுத்து புரட்டி போட்டு செய்து முடிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. தைரியஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால நீண்ட நாள் ஆசைகளெல்லாம் இன்னைக்கு நிறைவேறுங்க. எதிர்பார்த்ததெல்லாமே உங்களுக்கு நல்ல விதத்தில் நடக்குங்க. பரவாயில்ல, ஆசைப்பட்டது கிடச்சிடுச்சு, இனிமேல் அதை சரியாக வச்சு பரிபாலனம் பண்ணணும் அப்படிங்கிறதுலையும் நீங்கள் தீவிரமாக இருப்பீங்க. வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. குடும்பத்திலிருந்து வந்த சின்னதாக இருந்த சண்டை சச்சரவு அதெல்லாம் கூட சரியாகுங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனி நடக்கிறதுனால அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள பகச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் வண்டி வாகனத்திலையும் அதிக வேகம் காட்டாமல் இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் கிடைக்கும். மேற்கொண்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார், லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேலைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சுக்கிரன் பிரபல யோகாதிபதியும் பலமாக இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்திலேயும் கூடுதல் லாபம் இருக்குது. உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. விஐபிகளுடைய ஆதரவும் இன்றைக்கி உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு செல்வாக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, தன்னுள் பாயும் ஆறுகளையெல்லாம் கடல் உள்வாங்கிக் கொள்வது போல கஷ்டங்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய மனதிலே கரைத்து வைத்து கொண்டு வெளியில் காட்டிக்கொள்ளாமல் முன்னேறி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. பழசெல்லாம் நினச்சி பார்த்தா தூக்கம் வருமா? ஒருபோதும் உங்களால் தூங்க முடியாது. அதனால தான் அதெல்லாம் நீங்கள் மறந்துட்டு சரி ஆக வேண்டியதை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியான வேலையில் இன்றைக்கி நீங்கள் தீவிரமாக இறங்குவீங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த ஒரு தொய்வு, ஒரு சோர்வு களைப்பிலிருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. வியாபாரத்தில் கூட என்ன இது ஒன்றும் சரியாக வரமாட்டேங்குது, கஸ்டமர் ஒன்றும் அதிகமாக இல்லையே அப்படின்னு கலங்கி போயிருந்தீங்க. ஆனால் இன்றைக்கி வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க. வசூல் இன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கும். லாபமும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லா இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஏதாவது பேச போனால் சண்டை வர்ற மாதிரியே இருக்குதே, பேசாமல் இருந்தாலும் வேறு மாதிரி போகுதே அப்படின்னு குழம்பின்னு இருந்தீங்க. இன்றைக்கி குடும்பத்தில் நல்லது நடக்கும். கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்குங்க. அதே போல் விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குது. வெளிவட்டாரத்திலையும் இன்றைக்கி நல்ல பேர் கிடைக்கும். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. உங்கள் ராசிநாதன் ஆகிய குரு பகவானுடன் பூர்வ புண்ணியாதிபதி சந்திரன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால தான் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி தரணும்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அது கூட அவங்க விருப்பப்பட்டதை இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. பணவரவும் இன்றைக்கி திருப்திகரமாக இருக்குது. விருந்தினர் வருகையால் வீடு இன்றைக்கி ரொம்ப கலகலப்பாக மாறும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க.
ரேவதி நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப கோவப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினம் சந்தோஷமாக சிரித்த முகத்தோடு நீங்கள் இருப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.